இனிமைமிகு பாடல் என்னும் இந்நூல் உண்மையில் ஒரு தொகை நூல், காதற் கவிதைகளின் ஒரு தொகுப்பு. யூத பரம்பரையின்படி இந்நூல் அடங்கியுள்ள பாடல்கள் ஆசிரியர் மாமன்னர் சாலமோன். ஆனால் சாலமோனின் காலத்திற்கு பிற்பட்ட பாடல்களும் இந்த தொகை நூலில் இடம்பெற்றுள்ளன என்பதை மறுத்தல் இயலாது. இந்நூலின் பாடல்களுக்கு பல்வேறு பொருத்தம் தருகின்றனர் விரிவுரையாளர்கள். கடவுளுக்கும் இஸ்ரேல் மக்களினத்திற்கும் இடையே நிலவும் அன்புறவை, காதலுறவை வருணிப்பவை இவை என்பர் சிலர். பாலஸ்தீன நாட்டு மக்கள் நடுவில் திருமணத்தின் போது பாடப்பட்டவை என்பவர் சிலர். ஆனால் ஆண் பெண் இருவருக்கும் நடுவில் முகிழ்க்கும் இயல்பான காதலுணர்வை இருவரும் ஒருவருக்கொருவர் வெளிப்படுத்தும் கவிதைகள் அல்லது கூற்றுக்கள் இவை என்பதே ஏற்புடையவை. இந்த தொகை நூலில் காணும் பாடல்களின் எண்ணிக்கை பற்றி கருத்து வேறுபாடுகள் உள்ளன. மொத்தம் 28 பாடல்களாக காண்பதே இங்கு பின்பற்றியுள்ள கொள்கை. காதலுணர்வு புனிதமானது, இயற்கையின் அன்பளிப்பு, கடவுளின் கொடை. இதனை விவிலியம் ஏற்கிறது. இந்நூலில் கடவுளின் பெயர் ஒரு முறை கூட வரவில்லை. எனினும் இறை ஏவுதல் பெற்ற திருமறை நூல்களில் இந்நூலும் இடம்பெறுதல் வியப்பன்று. ஆண் பெண் காதலுணர்வும் காதலுணர்வின் கடவுளின் அன்புக்கு ஒரு உயர்ந்த அடையாளம் என்னும் அளவில் இப்பாடல்கள் கடவுள், இஸ்ரேல், கிறிஸ்து திருச்சபை, கடவுள், ஆன்மா ஆகியோருக்கிடையில் நிலவும் அன்பு உறவையும் குறிக்க பயன்படுதல் மிகவும் பொருத்தமே என்க.